ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பனானா அகர் அகர் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம அகர் அகர் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் போல் இதில் ஊற வச்சிடலாம். கடல் பாசி அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் 4 நேந்திர வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம தோலை உரித்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்ச நேந்திர வாழைப்பழத்தை இப்போ போடலாம். இது போட்டு நல்லா மெல்ட் ஆகணும். அது நல்லா வதங்கி அதுதான் நல்லா இதுவாகிடணும். இப்போ இதை நல்லா வெந்துட்டு இருந்தாலும் நம்ம இருக்கிறதெல்லாம் நல்லா மசிச்சுக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். இப்போ இது அகர் அகர் வந்து கரைஞ்சிருச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் போல் பால், நம்ம காய்ச்சி வச்ச பால், அது வடிகட்டி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றலை. மில்க் மைடு டின்னு ஊற்ற போகிறேன். அதனால சுகர் தேவை கிடையாது. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அது தண்ணி ஊற்றி இப்படி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பாலில் நம்ம நல்லா வேக வச்சிருந்தோம்ல பனானா, அது போடுவோம். அது போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் கரையிற மாதிரி நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். இப்படி நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா ஒன்று போல் கலந்து வந்துடும். இல்லை கொஞ்சோண்டு இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ பனானான்றதுனால நம்ம கொஞ்சம் ஆரஞ்சு கலர் போடலாம். பாருங்கள், ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர். பக்கத்தில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சப்புறம் கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருந்த அகர் அகரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதோட ஒன்றா கலந்து விட்டுடலாம். மில்க் மைடு அதையும் ஊற்றி கலந்துடலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, லாஸ்ட்டாக அதை ஊற்றி இப்போ கிண்டி இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரமும் இது ஒரு ட்ரேயும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஊற்றிக்க போகிறேன்னா ப்ளூபெர்ரி வச்சுருக்கேன், அது போடுறேன். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா ஆறினப்புறம் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூலிங் ஆனப்புறம் எடுத்து பார்க்கலாம். இதில் நேந்திர வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது. பாதாம் முந்திரி அது மேலே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மில்க் மைடு டின் டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம். பால் ஊற்றிருக்கோம். இது எல்லாமே நல்ல பொருள் தான். நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.